உதகை மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். நீலகிரி மாவட்டத்திற்கு சென்ற முதலமைச்சர் தோடர் இன மக்களுடன் உற்சாகமாக நடனமாடினார். கோவையில் பொருணை அகழாய்வு கண்காட்சி மற்றும் திமுக ஆட்சியின் ஓராண்டு சாதனை விளக்க ஓவிய கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தொழில் முனைவோருடன் முதலமைச்சர் கலந்துரையாடினார். அதையடுத்து உதகையில் நடைபெறும் 142வது மலர் கண்காட்சியை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவையிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்டார். குன்னூர் சென்ற அவருக்கு மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து உதகை சென்ற முதலமைச்சரை தோடர் இன மக்கள் வரவேற்றனர். அப்போது வாகனத்திலிருந்து இறங்கிய அவர் மக்களுடன் இணைந்து பாரம்பரிய இசைக்கு ஏற்றார் போல் நடனமாடினார். இதையடுத்து உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது 10 ஆண்டுகளில் செய்திருக்க வேண்டிய பணிகளை இந்த ஓராண்டில் செய்து முடித்திருப்பதாக அவர் பேசினார். தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியில் சொன்ன அந்த உறுதிமொழிகளை 170% ஒரே வருஷத்துல செஞ்சு முடிச்சிருக்கக்கூடிய ஆட்சி தான் நம்ம ஆட்சி. நாங்கள் அப்படிப்பட்ட ஆட்சி உருவாக்கி தந்த உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக இப்ப நாம் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் யார் என இன்று இறுதி செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களில் அதிமுக 2 வேட்பாளர்களை நிறுத்த உள்ளது. இந்த நிலையில் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோரி பாமக மற்றும் பாஜக தலைவர்களை அதிமுக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வலியுறுத்தினர். இதற்கு இரு கட்சிகளும் சம்மதம் தெரிவித்தன. இந்த நிலையில் அதிமுக எம்பி வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், ஜெயக்குமார், செம்மலை உள்ளிட்டோர் வாய்ப்பு கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. பெண்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் எனும் அடிப்படையில் கோகுல இந்திரா, வளர்மதி ஆகியோரும் கட்சி தலைமையை அணுகியிருப்பதாக தெரிகிறது. அதே சமயம் கட்சியில் தங்கள் பலம் மற்றும் அதிகாரத்தை வலுப்படுத்த OPS மற்றும் EPS ஆகியோர் தங்கள் ஆதரவாளர்களுக்கு சீட் கொடுக்க விரும்புவதாகவும் கூறுகின்றனர். தென் மாவட்டத்தில் ஒருவருக்கும் மற்றும் வட மாவட்டத்தில் ஒருவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என கட்சி வட்டாரத்தில் பேசப்படும் சூழ்நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஒருங்கிணைப்பாளர்கள் OPS மற்றும் EPS தலைமையில் நேற்று ஆட்சி மன்ற குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் முடிவு எட்டப்படாத காரணத்தால் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் 2 துணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்யும் அதிகாரம் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அதிமுக வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீதேறி தரிசிக்க அரசு அனுமதி வழங்கிய நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கனகசபை திறக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. சிதம்பரம் நடராஜர் கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கி வருகிறது. இதனால் உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் பெருமளவில் இங்கு வருகை புரிகின்றனர். இக்கோயிலில் மூலவரே உற்சவராக இருப்பது சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. சபாநாயகர் வீற்றிருக்கும் கனகசபை மண்டபத்தில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு சிதம்பர ரகசியத்தை தரிசிப்பது நடைமுறையில் இருந்து வந்தது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக பக்தர்கள் கோவிலுக்குள் செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. தற்போது கொரோனா தொற்று குறைந்துள்ளதால் அனைத்து கோயில்களிலும் ஏற்கனவே இருந்த வழிபாட்டு நடைமுறைகள் தொடங்கியுள்ளன. ஆனால் சிதம்பரம் நடராஜர் கோயிலை நிர்வகித்து வரும் தீட்சிதர்கள் கனகசபை மண்டபத்தின் மீதேறி பக்தர்கள் தரிசனம் செய்ய தடை விதித்து தீர்மானம் நிறைவேற்றினர். இதனை எதிர்த்து பக்தர்கள் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் ஆகம விதிகளை பின்பற்றி கனகசபை மண்டபத்தில் தரிசனம் செய்ய உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அதன்படி தமிழ்நாடு அரசும் அரசாணை பிறப்பித்தது. அந்த அரசாணையை அமல்படுத்துவது தொடர்பாக சாராட்சியர் தலைமையில் தீட்சிதர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற தீட்சிதர்கள் அரசாணையை ஏற்க மறுத்ததுடன் அரசின் உத்தரவை அமல்படுத்துவதற்கு கால அவகாசம் கோரினர். தீட்சிதர்கள் கால அவகாசம் கோரியதை ஏற்க மறுத்த சார் ஆட்சியர் அரசாணையை உடனே அமல்படுத்த உத்தரவிட்டார். அரசின் உத்தரவை அமல்படுத்தாமல் தாமதித்தாலோ, கனகசபையில் பக்தர்களை தரிசனம் செய்ய விடாமல் தடுத்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தீட்சிதர்களுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து
வியாழக்கிழமை மாலை பக்தர்கள் தரிசனத்திற்காக கனகசபை திறக்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டதால் ஏராளமான பக்தர்கள் கனகசபை மீதேறி நின்று வழிபட்டனர். அவகாசம் வழங்காமல் அவசரமாக கனகசபை திறக்கப்பட்டுள்ளதாக தீட்சிதர்கள் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் நடவடிக்கையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் கூறினார். பொது தீட்சிதர்களின் கருத்தை கேட்காமலும் தனிச்சையாக ஒரு அரசாணை பிறப்பித்து அந்த அரசாணையை காவல்துறையின் முழு ஸ்ட்ரெங்தோடு உயரதிகாரிகளை வைத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிரட்டல் தொனியில் இந்த நிறைவேற்றி இருக்கிறது. இப்போது தற்போது அரசாணை நீதிமன்றத்திற்கு சேலஞ்சு செய்யப்படும். நீதிமன்றத்தில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கு உரிய பதிலடி நீதிமன்றம் அவர்களுக்கு கொடுக்கும். இந்தோனேஷிய நாட்டில் பாமாயில் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை வரும் 23ஆம் தேதி முதல் நீக்கப்படுகிறது. இந்தோனேஷியாவில் ஆண்டுதோறும் 5.5 கோடி டன் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் அதில் 3.4 கோடி டன் அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு பாமாயில் விலை 50% அளவிற்கு உயர்ந்ததால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டது. இதனால் உற்பத்தி குறையும் என்று அந்த நாட்டு பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்த நிலையில் விவசாயிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து வரும் திங்கட்கிழமை முதல் பாமாயில் ஏற்றுமதிக்கான தடையை விலக்கிக் கொள்வதாக இந்தோனேஷிய அதிபர் அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் வரும் நாட்களில் இந்தியாவில் பாமாயில் விலை குறைய வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் உள்ள எழும்பூர், காட்பாடி, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, மதுரை ரயில் நிலையங்களை உலக தரத்திற்கு மறுசீரமைக்க ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்திருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். சென்னை ஐஐடி மாணவர்கள் கட்டமைப்ப ஹைப்பர் லூப் போக்குவரத்து திட்டத்தை பார்வையிட்ட மத்திய ரயில்வே அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ரயில் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் ரயில்வே அமைச்சகத்திற்கு இல்லை என்றும் அதே நேரம் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை மீண்டும் நடைமுறைக்கு வராது என்றும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான ரயில்வே நிதி குறைக்கப்படவில்லை என்று விளக்கமளித்த ரயில்வே அமைச்சர் நடப்பாண்டு 3,861 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். யானைகள் ரயில்களில் அடிபட்டு உயிரிழப்பதை தடுக்கும் வகையில் வனத்துறையுடன் விரைவில் ஒப்பந்தம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். In the station redevelopment program, Tamil Nadu has got excellent focus. 5 stations have been selected in the first phase itself for complete redevelopment. Complete redevelopment means not just soft upgradation or a simple little bit of cleaning or some platform or this, but making them world class. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. மக்கள் சபை. திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருப்பது ஆக்கச் செயல்களா, அரசியலா? பங்கேற்போர் கம்பம் செல்வேந்திரன், ஆளூர் ஷானவாஸ், மதுக்கூர் ராமலிங்கம், மருது அழகுராஜ், KP ராமலிங்கம், அர்ஜுன் சம்பத். இன்று மாலை 6 மணிக்கு. இடம் சர்பிட்டி தியாகராயர் அரங்கம், தியாகராய நகர், சென்னை. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். செய்திகள் தொடர்கின்றன. மக்களுக்கு கனமழை தொடரும் என்பதால் சில மாவட்டங்களுக்கு சிவப்பு அலர்ட் மற்றும் சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காலை முதலே கொச்சியில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டியது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கர்நாடகாவின் சில பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பெங்களூருவில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதியை முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை நேரில் பார்வையிட்டார். இதனிடையே கனமழை காரணமாக அசாமின் காச்சர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பணிக்கான அலுவலகங்கள் தவிர பிற அரசு அலுவலகங்களும் மூடப்பட்டுள்ளன. நகான் மாவட்டத்தில் 1413 கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளதாகவும்
2,88,000 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாமில் வெள்ள பாதிப்பை காண வந்த லும்டிங் தொகுதி எம்எல்ஏ சிபு மிஸ்ராவை மீட்பு பணியில் இருந்த ஒருவர் உப்பு மூட்டை போல தூக்கி படகிற்கு கொண்டு சென்றார். தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தற்காலிக மண் சாலை ஆற்று நீரில் இழுத்துச் செல்லப்பட்டதால் 30 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. அடித்துச் செல்லப்பட்ட பாலத்தை பார்வையிட வந்த திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்ட அதிமுக மற்றும் பாஜகவினர் பாலம் கட்டிய ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். தொடர் கோடை மழையால் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் இருந்து வினாடிக்கு 1177 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை கல்குவாரி விபத்தில் சிக்கிய 6வது நபரை தேடும் பணி 6வது நாளாக தொடர்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் அடைமதியான் குளத்தில் உள்ள கல்குவாரியில் கடந்த சனிக்கிழமை இரவு பாறைகள் சரிந்து விழுந்ததில் அங்கு பணிகள் இருந்த 6 பேர் கற்குவியலுக்குள் புதைந்தனர். இதில் பொக்லைன் ஆபரேட்டர்களான முருகன் மற்றும் விஜய் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து குவாரியில் பாறைகளுக்கு இடையே சிக்கியுள்ள 6வது நபரான ராஜேந்திரனை கண்டுபிடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் அடுத்த கட்ட முயற்சியாக பாறையில் வெடிமருந்து கொண்டு வெடிக்கச் செய்ய 32 இடங்களில் துளையிடப்பட்டுள்ளது. சுமார் 60 அடி நீளம் 6 அடி உயரம் கொண்ட பாறை வெடிவைத்து தகர்க்கப்பட்ட பிறகு ராஜேந்திரனை தேடும் பணி தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவில் 20 லட்சம் பேர் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா உலகளாவிய தொற்று நோயாக பரவத் தொடங்கி 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த வியாழக்கிழமை தொற்றால் பாதிக்கப்பட்ட முதல் நபரை வடகொரியா உறுதிப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து அங்கு மின்னல் வேகத்தில் தொற்று பரவி வருகிறது. புதன்கிழமை ஒரே நாளில் 2,62,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 63 பேர் உயிரிழந்ததாக அரசு அறிவித்துள்ளது. ஒட்டுமொத்த பாதிப்பு 20 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 7,40,000 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஏப்ரல் மாத இறுதியில் இருந்து 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் கொரோனா தொற்றிற்கு ஆளாகியுள்ளதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். வடகொரியாவிடம் போதிய பரிசோதனை அமைப்பு இல்லாததால் காய்ச்சல் இருக்கும் நபர்களுக்கு கொரோனா உள்ளதா என்பதை உடனடியாக உறுதி செய்ய முடியவில்லை என்று கூறப்படுகிறது. அறிகுறிகளை மட்டுமே வைத்து தொற்றுக்கு ஆளானவர்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றனர். வடகொரிய அரசு வெளியிட்டிருக்கும் தரவுகளில் நம்பகத்தன்மை இல்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை குறைத்து காட்டுவதாகவும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தடுப்பூசிகள், வைரஸ் தடுப்பு மாத்திரைகள், தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் பிற மருத்துவ வசதிகள் இல்லாமல் அந்நாடு பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது. எனினும் மற்ற நாடுகள் அளிக்கும் மருத்துவ உதவிகளை ஏற்பது குறித்தும் வடகொரிய அதிபர் பதிலளிக்காமல் மௌனம் காத்து வருகிறார். 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறியவும் அவர்களை தனிமைப்படுத்தவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவ சேவைகளை அளிக்க ராணுவத்தினரும் களமிறக்கப்பட்டுள்ளனர். 26 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் பெரும்பாலான மக்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை.
ஐபிஎல்லில் குஜராத்திற்கு எதிரான போட்டியில் பெங்களூரு அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மும்பை வாங்கடே மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 168 ரன்கள் எடுத்தது. கேப்டன் ஹர்திக் பாண்டியா 62 ரன்கள் குவித்தார். இதையடுத்து 169 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பெங்களூரு அணி வீரர்கள் களமிறங்கினர். தொடக்கம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய விராட் கோலி அரை சதம் விளாசினார். மறுமுனையில் டியூப்ளசி தன் பங்கிற்கு 44 ரன்கள் எடுத்தார். 18.4 ஓவரிலேயே பெங்களூரு அணி இலக்கை அடைந்து வெற்றி வாகை சூடியது. இதன் மூலம் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை அந்த அணி தக்க வைத்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் 12வது தேசிய ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி போட்டியின் 3வது நாள் ஆட்டத்தில் உத்தரப்பிரதேசம், சண்டிகர் மற்றும் அருணாச்சல பிரதேச அணிகள் வெற்றி பெற்றன. கிருஷ்ணா நகரில் உள்ள செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் கடந்த 17ஆம் தேதி ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் 12வது தேசிய ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி போட்டி நடைபெற்று வருகிறது. வியாழன் நடைபெற்ற 3வது போட்டியில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள உத்தரப்பிரதேசம் மற்றும் இமாச்சல் பிரதேசம் அணிகள் மோதின. போட்டியின் முடிவில் 13-0 என்ற கோல் கணக்கில் உத்தரப்பிரதேசம் அணி வெற்றி பெற்றது. பி பிரிவில் சண்டிகர், மத்திய பிரதேச அணிகள் மோதின. துவக்கத்தில் இரு அணிகளும் சமபலத்தில் விளையாடி வந்தாலும் சண்டிகர் அணி வீரர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். போட்டியின் இறுதியில் 8-2 என்ற கோல் கணக்கில் சண்டிகர் அணி வெற்றி பெற்றது. இதேபோல் அசாம் அணிக்கு எதிரான மற்றொரு போட்டியில் அருணாச்சல பிரதேச அணி வெற்றி கண்டது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. அதிகரித்து வரும் பெட்ரோல் டீசல் விலையால் கார் வாங்குவது கனவாகவே மாறிவிடுமோ என மக்கள் ஏக பெருமூச்சு விடும் நிலையில் பேட்டரியால் இயங்கும் ஜீப்பை வடிவமைத்து அசத்தி உள்ளார் கீழடியைச் சேர்ந்த கௌதம்.